சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, நிறைய காய்கறிகளை பொதுவாக உண்ணுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இளமையையும் தரும். பல பேர் சொல்ல, காய்கறியே என் பிள்ளை தொடமாட்டேங்கிறது, கீரையே என் பையன் தொடமாட்டேங்கிறான். நாம் தான் அவர்களை மெல்ல மெல்ல பழக்க வேண்டும். ஏன்னா உணவு என்பது நல்லது உடம்புக்கு என்பதற்காக சாப்பிட வைக்க முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எப்ப சாப்பிட வைக்க முடியும்னா அவருக்கு, அவளுக்கு அல்லது அவனுக்கு எந்த மாதிரி பாகமாக செய்தால் பிடிக்கிறது என்று தெரிந்து செய்து கொடுத்து அதை அவனை கேட்க வைக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சதையே சமைச்சு அதை போட்டு சாப்பிடுன்னா அவன் சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான்? பசிக்கிறது. வேறு பொருள்களை, வேறு தயாரிப்புகளை சாப்பிடுகிறான். ஒரு சில குறிப்பிட்ட தயாரிப்புகளை தொடமாட்டேங்கிறான். ஏன் தொடமாட்டேங்கிறான்? அது அவனுக்கு பிடித்த வகையில் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா உணவும் எல்லா குழந்தைகளும் விரும்பி தேடி கேட்டு வாங்கி சாப்பிட வைப்பது சமையல் கலையிலே, சமையல் கையிலே தான் இருக்கிறது. என் புள்ள சாப்பிட மாட்டேங்கிறது, அம்மா சரியா சமைக்கலன்னு அர்த்தம். இப்படி பல காய்கறிகள் பொதுவாக நிலத்துக்கு மேலே தண்டில், கொடியில், மரத்தில் காய்க்கிற காய்கறிகள். இந்த காய்கறிகளில் எல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். இன்னைக்கு சொல்லுகிறார்கள் ஃபைபர் நிறைய எடுத்துங்க, ஃபைபர் விற்கிறான். ஃபைபர் காய்கறிகள் நிறைய இருக்கிறது. அந்த ஃபைபரை எடுத்துக்கொள்வதனால என்ன நன்மை? முதல் நன்மை, அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட், ஃபேட் உடம்புக்கு தேவைப்படாமல் வயிறை நிரப்பி விடுகிறது. ஃபைபர் நிரப்பிவிடுது. இரண்டாவது நன்மை, அந்த ஃபைபர் அதிக ஒரு நாள் உடல்ல தங்காது. ஃபைபர் உடம்புல இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு அது வெளியேறிடும். உடலில் தங்காமல் வெளியேறுகிற ஆற்றல் பெற்றது ஃபைபர். அப்ப என்ன செய்யும்? குடலில் பெரிஸ்டால்டிக் மோமெண்ட் என்று சொல்லுகிற குடலில் அலை அசைவை உருவாக்கி குடலில் சேர்ந்திருக்கிற மலத்தை வெளியில் தள்ளுவதற்கு இந்த கொடிகளில், செடிகளில் காய்க்கிற, மேலே மண்ணுக்கு மேலே காய்க்கிற எல்லா காய்கறிகளுக்கும் உண்டு. அது வெண்டைக்காயா இருக்கட்டும், அவரைக்காயா இருக்கட்டும், கொத்தவரைக்காயாக இருக்கட்டும், பீர்க்கங்காயாக இருக்கட்டும், சுரக்காயாக இருக்கட்டும், பாகற்காயாக இருக்கட்டும், எல்லா காய்களும். இன்றைக்கு காய்களிலே மிகச்சிறந்த காய் எந்த காய்ன்னு சொன்னா நான் அவரைக்காயின்னு சொல்லுவேன். ஏன் அவரைக்காயின்னு சொல்லணும்? பொதுவா நம்முடைய இந்தியர்களுடைய உணவுலே கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட் இருக்கும், ஆனால் புரோட்டீன் குறைவாக இருக்கும். அறிவியல் உலகம் என்ன சொல்லுகிறது? 1 கிலோவுக்கு 1 கிராம் அல்ல 1 கிலோவுக்கு 1 கிராம் நம்ம புரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ 80 கிலோ இருக்கிறோம்னு சொன்னால் 80 கிராம் புரோட்டீன் நாம டெய்லி உணவுல சேர்க்கணும். குறைந்தது ஒரு 75 கிராமாவது சேர்த்து கொண்டால்தான் புரத இழப்பை ஈடுகட்ட முடியும். சிறு வயதிலே நம்ம உண்ணுகிற உணவில் இருக்கிற மொத்த புரோட்டீனையும் இந்த குடல் உறிஞ்சிரும். அப்ப நமக்கு தெரியறதில்லை. ஒரு 50 வயதை தாண்டி 60 வயதுக்கு போகிற போது என்ன ஆகும்? இந்த குடலாலே அந்த புரோட்டீனை முழுமையாக உறிந்து உடலுக்கு கொடுக்க முடியாது. உணவுல இருக்கிற கொஞ்சம் புரோட்டீனையும் முழுமையாக உறிஞ்ச அந்த குடல் இப்ப கொஞ்சம் நிறைய புரோட்டீன் இருந்தால் தான் அந்த உடம்புக்கு உறிஞ்சுங்கிற நிலையிலே அது இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா சார்கோபீனியா, தசை சிதைவு நோய், தசை இழப்பு நோய் வந்துடும் சொல்றான். அப்போ அதுக்கு என்ன சாப்பிடணும்? என்ன சொல்லுகிறார்கள்? நீங்க சோயாபீன் சாப்பிடுங்க, பட்டர் பீன் சாப்பிடுங்க, டோஃபு சாப்பிடுங்க. இதெல்லாம் பலருக்கு கேட்டறியாத பேரு. மீல் மேக்கர் சாப்பிடுங்க, அதுல எல்லாம் புரோட்டீன் இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ புரோட்டீன் இதுல தான் இருக்கிறதா? இருவிலை தாவரங்கள், இருவிதை தாவரங்கள் அனைத்திலுமே புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. அதுல நம்ம தோட்டத்துல காய்க்கிற அவரைக்காயில இருக்கிற புரோட்டீன் அவ்வளவு அதிகமான புரதச்சத்து. இது மொச்ச மாதிரி, காராமணி மாதிரி அது கேஸ்ட்ரிக்கை உருவாக்காது.
அது ஒரு மிகச்சிறப்பு. புரோட்டீனுக்காக என்று பல புரோட்டீன் நிறைந்திருக்கிற சீட்ஸை எடுத்துக்கொள்ளுகிற போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இப்போ பருப்புகள்ல நிறைய புரோட்டீன் இருக்கிறது, ஆனால் நிறைய பருப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. சம் பீப்புள், எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு உடனே கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்துடும். கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்டே இல்லாமல் உடலிலே தேவையான அளவுக்கு புரதத்தை சேர்த்துக்கொண்டு அந்த புரதத்தோடு கூட நிறைய ஃபைபரையும் சேர்க்க வேண்டுமானால் அதற்கு சிறந்த காய் அவரைக்காய். அவரைக்காயில இரும்பு சத்து நிறைய இருக்கிறது, புரதச்சத்து நிரம்ப இருக்கிறது. அதில் இருக்கிற கிரீன் கலர் இருக்கிறதே, அந்த குளோரோஃபில், அந்த கண்டென்ட் நம்முடைய குடலை சுத்தம் செய்வதற்கு உதவுவதாக இருக்கிறது. இப்போ அவரைக்காயை வாரத்தில் 2 நாட்களாவது நாம் சேர்த்து கொள்வது நம்முடைய உடலில் தேவையான புரதச்சத்து கிடைப்பதற்கு உதவும். 2 நாள்னு சொல்லலை, 2 நாளாவது அப்படின்னா 3-4 நாட்களும் சேர்த்து கொள்ளலாம். அவரைக்காயை எப்படி செய்து சாப்பிட்டால் அதனுடைய முழுமையான சத்தை பெற முடியும். அவரைக்காயை குழம்பிலே சேர்த்து, பருப்போடு சேர்த்து அவரைக்காய் குழம்பு வைத்து சாப்பிடலாம். அதிலேயும் நம்முடைய புரதச்சத்து சிதைவுறாமல் போதிய அளவுக்கு கிடைக்கும். அவரைக்காயை பொரியலாக செய்கிற போது அவரைக்காயை சிறு சிறு துண்டுகளாக, ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் கனம் இருக்கிற சிறு துண்டுகளாக அவரைக்காயை நறுக்கி அதை அளவாக தண்ணீர் சேர்த்து, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் வேக வைக்க வேண்டும். அல்லது ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுகிற வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம், அந்த அவரைக்காய் எவ்வளவு நறுக்கி எடுத்திருக்கிறோமோ அதை எடுத்துக்கொள்ளுகிற பாத்திரத்தில் அந்த அவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து, அதிகமாக தண்ணீர் போடாமல், அந்த அவரைக்காயை சாப்பிடுகிற போது கொஞ்சம் அந்த ரொம்ப குழகுழன்னு போயிடாமல் வேக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி வேக வைத்து அந்த அவரைக்காயிலேருந்து தண்ணீரை வடிக்காமல், அதுக்கு தான் தண்ணீரை குறைவாக சேர்க்கணும்னு சொன்னேன். ஒரு வானல்ல அவரைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த அவரைக்காய் நறுக்கி அவரைக்காய் துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைத்து இந்த தீயை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைத்து கிளறி அந்த அவரைக்காயை வேக வைக்க வேண்டும். அப்படி வேக வைத்து எடுத்துக்கொண்ட அவரைக்காயை ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு, நான் சொன்ன அந்த பச்சை நிறம் முழுதுமாக மாறாமல் இருக்கணும், வெளிரி போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போதான் அதில் இருக்கிற சத்துக்கள் சிதைவுறாமல் காப்பாற்றப்படும். இன்னொரு வாணல்ல கொஞ்சம் அளவாக நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு ஒரு 1/2 தேக்கரண்டி அல்லது ஒரு 1/2 தேக்கரண்டி பசு நெய்யை எடுத்துக்கொண்டு அதிலே கடுகு, உளுத்தம்பயிறு, பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக நறுக்கி அதை சேர்த்து அது பொரிகிற சமயத்தில் இந்த ஏற்கனவே வேக வைத்திருக்கிற அவரைக்காயை சேர்த்து தீயை குறைத்து நன்றாக கிளறி விட்டு அதை இறக்கி திருகிய தேங்காய்னா ரொம்ப இலசாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தியதாகவும் இல்லாமல் அந்த தேங்காயினுடைய பின்பகுதி மஞ்சள் நிறமாக இருக்கிற தேங்காய், அதை திருகியது வெள்ளை இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், தேங்காயினுடைய பூவை சேர்க்கிறேன்னு சொல்லி வானலில் வச்சு தேங்காய் பூ போட்டு கிளறி அந்த தேங்காய் பூவுடைய நிறம் மாறி போயிடும், மனம் மாறி போயிடும். தேங்காயை சேர்ப்பதனுடைய முக்கிய நோக்கமே அதில் லாரிக் அமிலம் இருக்கிறது. லாரிக் அமிலம் தாய்ப்பாலுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு உயிர் எதுன்னா தேங்காய் தான். இப்போ நோய் எதிர்ப்பாற்றலையும் நோயில இருந்து நம்மை விடுபட செய்கிற ஆற்றலையும் பெற்றிருப்பது இந்த லாரிக் அமிலம். இந்த லாரிக் அமிலம் சிதைந்து போகாத அளவுக்கு அந்த திருகிய தேங்காயை வானலை இறக்கி வைத்து விட்டு அதில் போட்டு அப்படியே கிளறினால் அந்த சூட்டிலேயே பதமாக அந்த திருகிய தேங்காயும் வெந்துடும். இந்த அவரைக்காயோடு இதை சேர்ந்து இருக்கிற போது அந்த ருசி, உப்பு சொல்லலன்னு சொல்லாதீங்க, உப்பு இல்லாமல் எதையுமே சமைக்க போகிறதில்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை கிளறி அதை சாதத்தோடு சேர்த்து பிசைந்து அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். அதை பொரியலாக சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். எந்த வகையில் வேண்டுமானால் அவரைக்காயை பயன்படுத்தினால் புரதச்சத்தை போதிய அளவுக்கு அதிக செலவில்லாமல் பெற்று தசை இழப்பினை தவிர்த்து உடல் பொலிவினை காத்து நலமுடன் வாழ முடியும். அவரைக்காயை அலட்சியப்படுத்தாது பயன்படுத்தட்டும். தமிழ் கூறும் நல்லுலகம். நன்றி, வணக்கம்.